ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த பத்திரகாளி கோயில் யாழ்ப்பாணம் மாவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க பத்திரகாளி கோயிலில் தான் பார்க்குறோம். இப்போ அதில் வந்து என்னென்னா, அந்த ஆஞ்சநேய சுவாமி விட்டு இது முன்னுக்கு விக்கிரகம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கோயில் உள்ளால நிறைய தியானம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள் நீங்கள் எப்படின்ட்டு காட்டுறேன். நான் நிறைய அமைதியாக இருக்கும். நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் சும்மா வீடியோவாக எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தாலே அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. நிறையா ஆட்கள் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ஆட்கள் இருந்தால் அங்கெல்லாம் உட்காந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய ஆட்கள் வந்து இந்த அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நான் வந்து என்னென்னா, இந்த கோவிலில் வந்து அப்படி தியானம்லாம் பண்ணுற ஆட்களே காணும், நிறைய ஆட்களை காணும். இன்றைக்கி வந்து நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க, நிறைய சாமி கும்பிடுறாங்க. அது இல்லாமல் இந்த அப்படி நிறைய உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படியே சின்ன பவாலாம் வச்சு விளாட்றாங்க. சின்ன பவாவும் தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த இங்கெல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா நம்ம அப்படியே பார்த்தா அந்த முன்னுக்கு கோயிலெலாம் இருக்குது. இந்த முன்னுக்கு ஆட்களுக்கு தான் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, பாருங்க அமைதியாக தியானம் பண்ணுறாங்களா. எல்லாம் கீழே வந்து அப்படியே தியானம் பண்ணுறாங்க. சாமி அங்கே மூடாவில் பார்த்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்கே தான் சாமி அப்படியே அங்கே தான் இருக்குது. அப்படி முன்னுக்கு உட்காந்து நிறைய ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தியானம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க.